ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஊற வச்சா போகிறோம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கர்லேயோ இல்லைன்னா பாட்லேயோ நீங்கள் நான் எடுத்துருக்கிறது 3/4 கிலோ அரிசி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிடுங்க. அது சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது காஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒரு 4 பீஸு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அதை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. 75 கிராம் எடுத்துக்கினீங்கனாலும் காரம் ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணுன்றவங்க 75 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமாக. வெங்காயத்தை போடுங்க. ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் போட்ட பிறகு வெங்காயத்தை போடுங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை போடுங்க. அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, நல்லா வதக்குங்க. அது ஏன்னா அந்த பச்சை வாசனை ராஸ்மெல் போகணும் அப்படின்றதுக்காக அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகா போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கொத்தமல்லி இலை ரெண்டும் போடுங்க. தக்காளி போடுங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வதங்கிடும். வதங்கி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு இப்போ கொஞ்சம் போடுங்க. பிரியாணி மசாலா, சில்லி மசாலா, குழம்பு மசாலா கிடையாது, சில்லி மசாலா அது எல்லாத்தையும் போடுங்க. சில்லி மசாலா 1 ஸ்பூன் போடுங்க போகிறோம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப தான். தயிர் 200 ml போடுங்க. தயிர் எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நல்லா வதங்கி கிரேவி பேஸ்ட் மாதிரி வரும். 2வது கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இன்னொன்று சாதம் நல்லா பொல பொலன்னு நல்லா உதிரியாக வரும். அந்த 3 காரணத்துக்காக தான் தயிர் நிறையவா எக்ஸஸாக போட சொல்கிறது. அதையும் போட்டுருங்க. 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி. அந்த 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அது 1:1.5, அதாவது 1க்கு 1.5 அப்படின்ற விகிதத்தில் நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நீங்கள் சுடு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரெடியாக எடுத்து ஊற்றிக்கிங்க. இப்போ அந்த கறி சிக்கனாக இருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் அதை வேக விடுங்க. 15ன்றது ஒரு 20 நிமிஷம் கூட இருக்கலாம், வேக விடுங்க. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அரிசியை போடுங்க. 3/4 பதம் அது வெந்திருக்கும் போது நெய்யை ஆட் பண்ணுங்கள். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவிக்குங்க. தம் போடுங்க. தம் போட்டிங்கன்னா கீழே ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சு அந்த லிட்டை போட்டு மூடினீங்கன்னா அது மேலே ஒரு வெயிட்டை வைங்க. அப்படி இல்லைன்னா குக்கர் வெயிட்டு மூடி போட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த 2 மெத்தட்லேயுமே செய்யலாம். தேங்க்யூ.